ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, ஸோ தீபாவளி முடிஞ்சு ஒரு மாதங்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதம் கழித்து பசங்க இவங்க வந்து இப்போ வந்து ஏதோ ஃபயர் ஒர்க்குன்னு ஏதோ வச்சுருக்கானுங்க. நான் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. நடந்தே வந்துட்டேன். ஸோ என்னடா அது இருட்டாக இருக்கேன்லாம் பார்க்காதீங்க. மணி இப்போ வந்து 5-6 தான் ஆகுது. கரெக்டாக பார்த்தா 6:20 தான் ஆகுது. 6:20க்கே இப்போ வந்து நவம்பர் மாதம் வந்ததுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அந்த என்னது டேலைட் சேவிங்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ 5 hours அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ சீக்கிரம் இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே எங்கே வந்திருக்கேன்னா, அபே பார்க்குன்னு ஒரு இடம். இங்கே வந்து ஏதோ தீபாவளிக்கு வந்து ஃபயர் ஒர்க் வைக்கிறானுங்களாம். அது சும்மா வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் ஆனால் காசு போட்டிருந்தான், உள்ளே போட்டு காசு 15 பவுண்டுன்னு போட்டிருந்தான். சரி, ஒய்ஃப் எப்படி 40 நிமிஷம் கூட்டிகிட்டு நடந்து வருது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். காப்பிரைட்ஸ் வருமா என்னன்னு தெரில. ஸோ உள்ளே போனால் காசுன்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வந்தேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, இது வந்து இந்த மோட்டார் வாஷ் பண்ணுற இடம். ஸோ இது கீழே தான் நிற்கிறேன். ஸோ இந்த இடம் எதுனா வந்து அந்த காரை மேலே நிப்பாட்டிட்டு கீழெலாம் இது ஸ்ப்ரே பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து கீழே வந்து நிற்கிறேன். இங்கே வந்து நின்ட்டேன். எப்போ ஃபயர் ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரில. 8 மணியோட க்ளோஸ் பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபயர் ஒர்க் நடந்துச்சுன்னா அது அப்படியே வந்து மேலே போய் வெடிக்கும்போது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அது காட்டலான்னு தான் வந்து வந்தேன். பட் ஆனால் நல்ல வேலை லக்கிலி வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு வரல. இல்லை அவங்களும் பாவம் மழையில் நனைஞ்சிருப்பாங்க. ஆல்ரெடி இங்கே 8-7 டிகிரி 6 டிகிரி செல்சியஸில் இருக்கேன். மழையில் நனைஞ்சிட்டேன். ஸோ வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரில. அடுத்து வீடியோ வருமா வராதா எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா, வெடி ஆரம்பிச்சாங்கன்னா இங்கேருந்தே வந்து என்னால் எவ்வளோ காட்ட முடியுமோ காட்டிட்டு, ஸோ இந்த ஊரில் வந்து எப்படி இந்த ஈவெண்ட் எப்படி கொண்டாடுறாங்க, தீபாவளி இதை எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வீடியோ வெடிக்க ஆரம்பிக்கும்போது காட்டுறேன். ஓகே, வெரி 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 ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஃபயர் ஒர்க்ஸ். ஓ மை காட். ஆக்சுவலி கிட்ட வந்துட்டேன். நான் அங்கே இருக்கும்போது ஒன்றுமே தெரில, அதனால் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். ஓகே, இங்கேருந்து எடுக்கலாம். வாவ், ஆஹா, அற்புதம். 1 2 என்னடா இது? இங்கே ஃபுல்லாக அதோ சொன்னல 15 பவுண்டு உள்ள எல்லாரும் இருக்காங்க. நான் மட்டும் வெளியே இருக்கேன். ஓகே, போடு. 2 இங்கே உள்ள இதெல்லாம் வச்சுருக்காங்க. ராட்னம். ஆஹா, ஃபயர் ஒர்க்ஸ். போட்டு வெரி வெரி. இன்னும் இதை பார்க்கறதுக்கு முட்டா பசங்க 15 பவுண்டு குத்து போயிட்டுருக்காங்க எல்லாரும். நான் வெளியேருந்தே பார்க்குறேன். ஆண்டவா, யாருக்கும் தமிழ் தெரிஞ்சிடக்கூடாது. போட்டு வெரி வெரி வெரி. ஐயோ, காப்பிரைட்ஸ் வருமானு தான் தெரில. ஏசப்பா, காப்பிரைட்ஸ் வரக்கூடாது. காப்பிரைட்ஸ் வந்துடக்கூடாது. வாவ், போடு. வாவ். ஐயோ, காப்பிரைட்ஸ் வருமானு தான் தெரில. காப்பிரைட்ஸ் வந்துச்சுன்னா மியூட்டு தான். போடு. ஐயோ எசப்பா, காப்பிரைட்ஸ் போட்டுறக்கூடாது. ஆண்டவா, போடு. இதே ஒரு மாதம் கழிச்சு கொண்டாடுறாங்கன்னு தெரியலையே. நல்ல வேலை அங்கேருந்தா ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. நான் 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தேன், ஒன்றுமே தெரில. அதனால் கிட்ட வந்துட்டேன். இந்த ஒரு கார் பாருங்க, இவர் மஞ்சள் சட்டைக்காரரு. இவோ தான் காசு இருந்தால் தான் உள்ளே போகணும், டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே போகணுன்றார். அசிங்கப்படுத்திட்டார். அதனால் அப்படியே வெளியே வந்தாச்சு. போடு. அவ்வளோதான். ஐயோ, வா, ஃப்ரீ ஃபயர் ஒர்க்ஸ். யா ப்ரோ, அப்படியே தெரியலையோ.
மங்களா தெத்து. ஓகே தெரிஞ்சா. கீழே என்ன எவன் திரி வச்சு வைக்கிறான் தெரியலையா, எப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். இது வெடி பேர் என்னது? பொறி வெடி ஆந்திவே என்ன வெடி நேரத்தில் எவன் திரி வைக்கிறான்னு தெரில. ஓகே இது அவ்வளோதான். அப்படி பாட்டை குறைச்சாங்கடா எப்பா, காப்பிரைட்ஸ் வராது. என்ன வி வருது? வீனா விக்ட்ரி. இதை பார்க்கறதுக்கு உள்ள 500-600 பேர் இருக்காங்க. நான் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீயாக. ஐயோ அடுத்த பாட்டு ஆரம்பிச்சாங்க. போடு மஞ்சள் சட்டக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். டிக்கெட் இல்லைன்னா பாவம் பாருங்க கிளம்பி போகிறாங்க. டிக்கெட் இல்லைன்னா வெளியே போக சொல்லிடுறாரு. என்னையும் அப்படி தான் அசிங்கப்படுத்திட்டார். டிக்கெட் இல்லையா ப்ரோ? ஓகே ப்ரோ கிளம்பு ப்ரோ அப்படின்ட்டார். ஆஹா இது கிளியராக தெரிலானே தெரில, ஒரு மாதிரி ஃப்ளாஷ் அடிக்குதோ. ஓகே ஐயோ காப்பிரைட்ஸ் வருமானு தெரில. ஏசாப்பா காப்பிரைட்ஸ் வந்துடக்கூடாதாண்டவா. என் வாய்ஸ் ஓவர்லப்பா இன்னும். ஐயோ என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆஹா உள்ள ராட்டணும் என்னமோ, இங்கேயும் பிரிட்ஜு ஆடுது. இதே மாதிரி தான் வருது எல்லா வீடியோ, ஒரே மாதிரியே வருது. என்ன பிரிட்ஜு ஆடுது, இருக்கிற இடம் ஆடுது, எல்லாம் நடக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் வருது, ஒரே மாதிரியே வருது. போடு 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 போடு. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. ஓகே உங்களுக்கு இது பார்க்குறவங்களுக்கு நேரில் வந்து சொல்ல முடியல, அதனால் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே போடு போடு. ஆஹா போடு போடு. வா போடு. இது புது விதமான வெடி. ஆமா வேற லெவல். போடு போடு. ஏய் மேலே இதெல்லாம் நமத்தே போகாதா? இல்லையே நம்ம. ஏய் போடு. ஆஹா போட்டு போடு. ஆண்டவா இந்த பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும் எப்படியாச்சும், கடவுள். போடு. எப்படி இப்படிலாம் வருது, வேற லெவல். எப்படி அற்புதமாக இருக்கா? என்ன கைஸ் வீடியோலாம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? கொஞ்சம் போரிங்காக தான் இருந்திருக்கும். இப்போ வந்து காப்பிரைட்ஸ் வருமானு தெரில, அதனால் வந்து பட்டாசு வெடிக்கிறதுலாம் வந்து மியூட் போட்டுருவோன்னா என்னன்னு தெரில. ஸோ வந்து 1 ஹவராக வெயிட் பண்ணேன். 10 நிமிஷத்தில் பட்டாசு வெடித்து முடிச்சிட்டாங்க. எதுக்கு இது ஒரு ஈவெண்ட் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க, ஏது வச்சாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வந்து அதை பார்க்கறதுக்கு 200-300 பேர் வந்திருந்தாங்க. இப்போ வந்தாங்க கிளம்புறாங்க, வராங்க கிளம்புறாங்க, கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஊரில் வந்து அந்த கான்சர்ட்லாம் நடக்கும்ல, அனிருத் கான்சர்ட்டு, அந்த மாதிரி யாரோ வந்திருந்தாங்க, பாட்டெலாம் பண்ணாங்க. ஸோ வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நேரில் போய் பார்த்துட்டு அது உங்களுக்கும் காட்டலான்னு நினச்சேன். எடுத்தாச்சு, பார்த்தாச்சு. ஸோ வழக்கமாக சொல்கிறதா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன் இவன் வந்து எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறாலாம் நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் வந்து ஒரு கேமிங் சேனல் வச்சுருந்தேன். ஸோ அதில் இந்த மாதிரி சொல்லி பழக்கமாயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கமாயிடுச்சு. ஸோ அதே இது எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஸோ வழக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறது தான், ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் போதும், அவ்வளோதான். ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.